ஹீரோ பார்த்த உடனே இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு கொஞ்சம் குழப்பம். அப்போ தான் வந்துட்டு இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இந்த பொண்ணு உனக்கு ஞாபகம் இல்லையாடா, நம்ம ஸ்கூல் தான்டா, நம்ம ஜூனியர் பொண்ணு தான்டா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ சைலண்ட்டாகவே இருக்கான். தெரியும் தெரியாதுன்ற மாதிரி காமிச்சிக்கவே மாட்டான். இவன் ஒரு டாக்டர் போல ஏதோ ஒரு எமர்ஜென்சி கால் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்புறான். என்னை மன்னிச்சிருங்க, நான் கிளம்புறேன், நீங்கள் 2 பேரும் காஃபி இருந்தால் குடிச்சிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோனுக்கு இன்னும் தெரியாது இல்லையா, ஹீரோ தான் பிளைண்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு, அதனால அவன் என்ன பண்ணுறான்னா கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு கையை பிடிச்சிடுறான். அப்போதான் ஹீரோ சொல்கிறான், நான் தான் உன்னோட பிளைண்ட் டேட்டு, என்னோட பாட்டி தான் உங்ககிட்ட வந்து பேசியிருக்காங்க அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு, தூக்கி வாரி போடுது. என்னது உன் பாட்டியா, அவங்க நீ தான் என்னோட பிளைண்ட் டேட்டான்ற மாதிரி அவ செம்ம ஷாக்கில் இருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோ, நீ என்னை பார்த்து எதனா பயப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின், இல்லை பயம் அப்படிலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, எனக்கு ஹேண்ட்ஸமான பசங்கன்னா கொஞ்சம் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறா. கண்ணை வேற இருக்கமோ மூடிக்கிறா. ஹீரோவுக்கு சிரிப்பை அடக்க முடியல. சாரி, என்னை மன்னிச்சிடு, நான் ஹேண்ட்ஸமாக பிறந்தது என் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் வந்துட்டு இவங்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோ வந்து அவனை பற்றி எல்லாமே சொல்கிறான். நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட பிஸ்னஸும் இருக்குது, நான் ஒரே பையன்தான், அப்பா அம்மா 2 பேருமே வந்துட்டு வெளிநாட்டில் இருக்காங்க, இங்கே இப்போதைக்கு வந்து பாட்டி மட்டும்தான் என் கூட இருக்காங்க, உனக்கு எந்த வகையிலையும் ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னும் போது ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா, அவங்க பாட்டி ஃபோர்ஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் இவன் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. உன்னோட வீட்டில் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்களா, அதுக்காக தான் நீ இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியெல்லாம் இல்லையே, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம், அதனால தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஷாக்கு. என்னது, உண்மையாக தான் சொல்கிறியா, சீரியஸாக இருக்கியா நீ இந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் சீரியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இந்த கோயட் ஸ்கூல்லலாம் வந்து கிட்டார் வாசிக்கிற பையன் இருப்பான் இல்லையா ஒருத்தன், அவனை பார்த்தாவே எல்லா பொண்ணுங்களுக்கும் க்ரஷ்ஷாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு பையன் தான் நம்ம ஹீரோ போல். ஹீரோ இன்னும் வந்து அவன் கிட்டார் வாசிக்கிறது, அவன் பண்ணுற க்யூட்டான விஷயத்தெல்லாம் எந்த நேரமும் ரசிச்சுக்கிட்டே இருப்பா போல். ஆனால் வந்து ஹீரோக்கு அது தெரியவே தெரியாது. மறுபடியும் இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. 100% நீ சீரியஸாக இருக்கியா, இல்லை உங்கள் வீட்டில் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பொண்ணு பண்ணுறதுக்கு தெரிஞ்ச பொண்ணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் இப்பயே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறேன். ஹீரோக்கு ஷாக். இப்போது நான் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன், உடனே என் கூட வா, இப்போவே இன்றைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறா. ஹீரோக்கு என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னே புரியல. உண்மையாக தான் இவ சொல்கிறாளா இல்லை நம்மளை எதுனா கலாய்க்கிறாளா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பார்த்தா அடுத்த சீன்லேயே 2 பேரும் வந்து மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து ஹீரோயினோட அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. கண்டிப்பாக போய் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து உன்னோட ஃப்ளவர் ஷாப் இருக்குது இல்லையா, அதுக்கு பின்னாடி தான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன்,